மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சவாலான மாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சனி 10வது வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் விடாமுயற்சியும் அதிக கடின உழைப்பும் தேவைப்படும். 7வது வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகியவற்றின் சேர்க்கை மற்றும் குருவின் வக்ர தாக்கம் காரணமாக முக்கியமாக வணிகம் மற்றும் கூட்டாண்மை உறவுகளில் குழப்பங்கள் நீடிக்கலாம். உறவு முறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. தொழில் மற்றும் உத்தியோகம். சனி 10வது வீட்டில் நிலை கொண்டிருப்பதால் பணியிடத்தில் பல சவால்களும் கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். கடின உழைப்பு இருந்தும் அதற்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கலாம். உத்தியோகத்தில் விடாமுயற்சி மிகவும் அவசியம். வணிகர்கள் தங்கள் கூட்டாளர்களுடனான உறவில் மோதல்களை தவிர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அது வணிகத்தை பாதிக்கலாம். ராகுவின் 9வது வீடு சஞ்சாரத்தால் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் நன்மை பயக்கும். நிதிநிலை. நிதி வரவு ஸ்திரமாக இருக்கும். ஆனால் 7ஆம் வீட்டு கிரக சேர்க்கை காரணமாக கூட்டாளர்கள் அல்லது திருமண துணை வழியிலான முதலீடுகளில் அதிக விழிப்புணர்வு தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது அவசியம். செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் மாத தொடக்கத்திலேயே வரவு செலவு திட்டத்தை நிர்வகிக்கவும். ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள், பித்தம் தொடர்பான நோய்கள் மற்றும் உடல் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. செவ்வாயின் தாக்கத்தால் உடலில் உஷ்ணம் அதிகமாகும். எனவே உணவு பழக்கத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பது மிக அவசியம். சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வதும் நீர்சத்து நிறைந்த உணவுகளை எடுப்பதும் அவசியம். உறவுகள் மற்றும் திருமணம். 7வது வீட்டில் பல கிரகங்கள் இணைவதால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் மோதல்களும் எழக்கூடும். உங்கள் துணையின் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை. பொறுமையுடன் இருப்பது குடும்ப நல்லிணக்கத்தை காப்பாற்றும். இருப்பினும் காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்லது. சிறிய சவால்களுக்கு பிறகு காதல் திருமணம் கூட சாத்தியமாகும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் சவால்களை எதிர்கொண்டாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவார்கள். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். முக்கியமாக தேவையற்ற கவன சிதறல்களை தவிர்ப்பது அவசியம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. வெற்றி குறிகாட்டிகள். கூட்டாண்மை உறவுகளை நிர்வகித்தல், உத்தியோகத்தில் பொறுமை, சரியான உணவு பழக்கம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம். நீங்கள் தினமும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். இது புதனின் பலத்தை அதிகரித்து உங்கள் மன தெளிவு, பேச்சாற்றல் மற்றும் வணிக சிக்கல்களை தீர்க்க உதவும். மேலும் புதன்கிழமைகளில் பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது உணவளிப்பது அனுகூலமான பலன்களை கொண்டு வரும்.